நான் அடிக்கடி விழுந்து போகிறேன். சில காரியங்கள் நான் தேவ சமூகத்துல நிற்கும் போது தேவனிடத்துல நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். உமக்காக நான் வாழணும், உமக்காக நான் நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அநேக காரியத்துல நான் விழுந்து போயிருக்கிறேன். நான் விழுந்து போயிட்டு இருக்கிறேன். என்னை மறுபடியும் எப்ப எடுத்து கட்டுவீங்க, எப்ப என்ன திரும்பவும் நீங்க வாழ வைப்பீங்கன்னு அநேக காரியங்களை தேவனிடத்துல கேட்டு ஜெபிக்கிறேன். ஒரு ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். இதோ குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும், நீ பாப்ப. அநேக பேருக்கு முன்பாக தேவன் இந்த கையில அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். உன் குடும்பத்தை நான் வாழ வைப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றேன், எனக்கா நிற்பேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் உன்னை பார்த்து இவன் சரியில்லாதவன்னு சொன்னா அவங்க முன்பாக மறுபடியும் உன்னை எடுப்பித்து கட்டுவேன் ஆண்டவர் சொல்றார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிப்பதற்காக கிருபையின் கரம் மகளோடு இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தனித்தனியாக நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அது விடுதலின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே, மகிமையின் கரம் கூட இருக்கட்டும். ஒரு புதிய அபிஷேகம், ஒரு புதிய வல்லமை இன்றிலிருந்து ஒரு வாழ்க்கையில நான் பார்க்கும்படியா மகிமை நான் நிரப்பும்படியா நான் செபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ரீபா காமா ரதரா ஷபரிதரா பக்கரதரா ஓ ரீபா நஹரதரா பக்கரதரா ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அநேக பேர் அநேக பிள்ளைகள் இருக்கிறீங்க.